இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து 1/4 கிலோ அரிசியை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு வந்து சர்க்கரை, இது வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் சர்க்கரையில் போட்டு. இது வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து பச்சரிசி மாவு தான். உங்களுக்கு இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு தெரியணுன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து குழா புட்டு போட்டிருக்குறோம். அதை வந்து இந்த வீடியோ எண்டில் நாங்கள் போடுறோம், போய் பார்த்துக்குங்க. மாவு வந்து நல்லா அப்படி கொட்டியாச்சு. இதில் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஜல்லடை போட்டு ஜலிச்சிக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா இது ஏற்கனவே ஈர அரிசி, ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ இது கட்டி இல்லாமல் நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்படியே உடச்சி விட்டு பிசைஞ்சிக்குங்க. ஈர அரிசின்றதுனால அப்படியே உருட்டி உருண்டையாக போயிடும். இதை நல்லா அப்படியே உடச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, ஒரேடியாக ஊற்றாதீங்க. நல்லா அப்படியே உடச்சி விட்டுடுங்க. இல்லாமல் பிசைஞ்சிட்டேன், இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு இட்லி குண்டானில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வச்சுக்கிறேன். இட்லி தட்டில் ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி வச்சுருக்கிறேன் நான். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை வந்து இதில் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டாச்சு. இது வந்து மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம், வெந்துடும் அதுக்குள்ளார. இப்போ புட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க, புட்டு சூப்பராக வெந்திருக்குது. இந்த பாருங்க, இப்போ இறக்கிடலாம். புட்டை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சு இதை நல்லா அப்படியே உடச்சி விட்டுக்குங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது புட்டு. நல்லா உடச்சி விட்டுட்டேன். அங்கே பாருங்கள், இப்போ வந்து தேங்காய் வந்து போட்டுக்கிறேன் நான். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை 1/2 கப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சுகர் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.